அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் மோர் குழம்பு ரெசிபி பார்த்தலாமா. ஒரு பாதி பெரிய கும்பலங்கால பாதி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சளும் தேவையான அளவு உப்பு போட்டு அதை வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி அப்புறமா அரைச்சி மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகா. இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி இந்த 2 மசாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வெந்ததுமே இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிச்சா தயிர் பிரிஞ்சிடும், மோர் பிரிஞ்சிடும். கொதிக்க விடாமல் நல்லா கிளறி புகை வந்த பிறகு ஒரு 2 இலி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொதிச்சிடவே கூடாது. நல்லா இலக்கி நல்லா ஃபுல்லாக நல்லா புகை வரும். அந்த புகை வந்தனையுமே நம்ம ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடணும். ஆஃப் பண்ணி இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா புகை வந்தோடனே நான் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுட்டேன். சூடாறின பிறகு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து கொட்டிடணும். சூட்டோடு ஊற்றக்கூடாது, சூடாரி